சத்துணவு ஊழியர்கள் நாமக்கல்லில் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜு நம்மோடு இணைப்பில் இருக்கிறாருடன் பேசலாம். ராஜு, தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் எவ்வளவு மணி நேரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? தொடர்ந்து இந்த போராட்டத்தில் அவர்கள் முன்வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? நாமக்கல்லில் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க? இது தொடர்பான விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் யுவராணி. சத்துணவு ஊழியர்களின் கோரிக்கையை குறித்து தமிழக முதல்வர் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் வாக்குறுதியாக 313 குறிப்பிட்டவாறு தங்களுக்கு காலமர ஊதியம், குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம் மற்றும் பணிக்கொடை அமைப்பாளர்களுக்கு 5 லட்சம் ரூபாய், சமையல் உதவியாளருக்கு 3 லட்சம் ரூபாய் உள்ளிட்ட கோரிக்கைகளை வழங்க வேண்டும் என பல்வேறு முறை அறிவுறுத்தியும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து இன்று நாமக்கல்லில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பூங்கா சாலையில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இப்போராட்டத்தில் பங்கேற்றனர். அப்போது தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளுக்கு இதுவரை தமிழக முதல்வர் எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை, நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தமிழக அரசுக்கு எதிர்ப்பாக கோஷங்கள் எழுப்பினர். இதனை அடுத்து மணிக்கூண்டு அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டன. இதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவரை கைது செய்து அழைத்து சென்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜு.